மெரிடானா அறிவொளி பூங்கா நடைபாதையில் பல பேர் காத்திருக்கின்றனர். சில பேர் கூலியாளாக கட்டிட வேலைக்கும், சில பேர் கூலியாளாக ஓட்டல் வேலைக்கும் செல்வதற்கு ஆண் பெண் என பல பேர் நின்று கொண்டிருந்தனர். அங்கே ஒரு கல்லூரி மாணவன் நின்று கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தபடி ஒரு முதியவர் டிவிஎஸ் 50 வண்டியில் வருகிறார். தோழர், நீங்க எதற்காக இங்கே நிற்கிறீர்கள் என அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார். ஐயா, மதியம் 2 மணிக்குதான் எனக்கு கல்லூரி. அதுவரை ஏதாவது ஓட்டலுக்கு சப்ளையர் வேலைக்கு செல்வேன். இல்லைனா நகை கடை, போன் கடைக்கு விளம்பர நோட்டீஸ் கொடுக்க பார்ட் டைமாக கூப்பிடுவார்கள். அதனால நின்று கொண்டிருக்கிறேன் என அவரிடம் கூறுகிறார். சரி, 100 போஸ்டர் ஒட்டணும், என் கூட வருவீங்களா என் கேட்கிறார். எவ்வளவு தருவீர்கள் என கேட்கிறான். 2 மணி நேரம் தான் ஆகும், 150 ரூபாய் தருகிறேன் என் கூறுகிறார். இல்லையா, அரை நாள் கூலி, 300 ரூபாய் கொடுத்தார் வருகிறேன் என் திட்டவட்டமாக கூறுகிறார். நீங்க தனியா போஸ்டர் ஒட்ட போக வேணாம், நானும் வரேன் தோழர். இல்லை ஐயா, 300 ரூபாய் கொடுத்தால் வரே என தெளிவாக சொல்லுகிறான். முதியவர் சற்று யோசித்துவிட்டு, சரிப்பா வா போகலாம் என வண்டியில் ஏற்றிக்கொண்டு செல்கிறார். சிறிது தூரம் கடந்து ஒரு வீட்டின் முன் வண்டியை நிறுத்துகிறார். வாங்க தோழர், இங்கதான் போஸ்டர் இருக்கு, பசையை மட்டும் கரைச்சி எடுத்துக்குன்னு போகலாம் என அந்த இளைஞனை அழைத்து செல்கிறார். இளைஞன் அங்கே அமர்ந்து இருக்கிறான். முதியவரும் அமர்ந்து கொள்கிறார். அப்பொழுது அங்கே இருந்த ஒருவர் முதியவரிடம் வந்து, என்ன தோழர், இந்த தம்பி யாரு, புதுசா இருக்காரு என கேட்க, இவரும் நம்ம தோழர் தான் தோழர், போஸ்டர் ஒட்டதான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் என முதியவர் சொல்லி முடிப்பதற்குள், என்னங்க தோழர் புது பழக்கமா இருக்குது, நாம தானே போஸ்டர் எல்லாம் ஓட்டுவோம், கூலிக்கு ஆள் வச்சா ஓட்டுவோம் என கோபமாக கேள்வி கேட்கிறார். நாளைக்கு மீட்டிங், போஸ்டர் ஒட்ட வேலை எங்கிட்ட வந்துட்டுச்சு, நேரம் இருந்தா 10 ஒட்டிருப்பேன், நாளைக்குன்னு சொல்லவும் உதவிக்கு ஆள் வச்சுட்டேன். என்னங்க தோழர், அந்த காசுல இன்னும் 4 போஸ்டர் பிரிண்ட் போட்டிருக்கலாம், என்னமோ பண்ணுங்க என கத்திவிட்டு சென்றவர் திரும்பவும் அவர் முதியவர் அருகில் வந்து, அப்புறம் நம்ம அரசியல் புரிதல் இல்லாதவங்களை தோழர்னு சொல்லி அறிமுகம் படுத்தாதீங்க என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். முதியவர் பசை கலக்குவதற்கு தயார் செய்கிறார். பசை கலக்கும் போதே இளைஞன், ஐயா என்ன வேணா நீங்க தம்பினே கூப்பிடுங்க, நான் உங்க கட்சி கிடையாது இல்ல, என்ன ஏன் தோழர்னு கூப்பிடுறீங்க. முதியவர் சிரித்துக்கொண்டே, வாங்க தோழர் டீ சாப்பிடலாம் என கூறிவிட்டு, இங்க மேல மாட்டி இருக்கிற போட்டோவுல யாரையாவது உங்களுக்கு தெரியுதா? இப்ப நிறைய சினிமாவுல காட்டுறாங்க, பார்த்திருக்கிற. முதியவர் பலமாக சிரித்துவிட்டு, இவர்கள் எல்லாம் சமூக விடுதலைக்கும் தொழிலாளிகளின் உயர்வுக்கும் பாடுபட்டவங்க. இவங்க ஆண் பெண், குள்ளன் உயரமானவன், கருப்பு சிகப்பு திருநங்கை குழந்தை, படிக்காதவன் பணக்காரன், ஏழை முதலாளி தொழிலாளி, சின்னவங்க பெரியவங்க என எந்த சாதி மத பேதம் இல்லாமல் சமமா அழைக்கத்தான் தோழர்னு கூப்பிட்டாங்க. தோழர்னால சா சமம்னு அர்த்தம். நான் உங்களை அப்படி கூப்பிடுறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல, நீங்களும் ஐயானு கூப்பிட்டாம தோழர்னு கூப்பிடுங்க என முதியவர் சொல்கிறார். அந்த இளைஞன் சரிங்க ஐயா என்ற பதிலை சொல்கிறான். முதியவர் சிரிக்கிறார். சில புத்தகங்களை அறிமுகப்படுத்தி படிக்க சொல்கிறார். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே, தோழர் நல்லா இருக்கீங்களா என கேட்டபடி திருநங்கை ஒருவர் உள்ளே வருகிறார். வாங்க தோழர் வாங்க, என்ன இவ்வளவு தூரம் என முதியவர் கேட்கா. தோழர், மண்டே பெட்டிஷன் ஒன்னு கொடுக்கணும், அதுதான் உங்களிடம் எழுதி வாங்கிக்கணும், போலாம்னு வந்தேன். தோழர், எனக்கு கொஞ்சம் வெளியே போஸ்டர் ஓட்டும் வேலை இருக்கு, 2 மணி நேரம் கழிச்சு வாங்க தோழர் என சொல்லி அனுப்பிவிட்டு இருவரும் போஸ்டர் ஓட்ட தெருவுக்குள் நடந்து செல்கின்றனர். போஸ்டர் ஒட்டி முடித்துவிட்டு திரும்பவும் அலுவலகத்திற்குள் வருகின்றனர். 4 ரூபாய் நோட்டுகளை இந்தாங்க தோழர், நீங்க கேட்ட கூலி என கொடுக்கிறார். இளைஞன் அவர் கையை பிடித்து தடுத்துவிட்டு, ஐயா 100 ரூபாய் மட்டும் போதும், மீதியை நிதியாக வைத்துக் கொள்ளுங்கள் என சிரிக்கிறார். என்னங்க தோழர், நீங்களும் எங்களோடு சேர்ந்துட்டீங்களா என ஆர்வமாக கேட்கிறார். சேர ஆசைப்படுறேன் ஐயா என கூறிவிட்டு கிளம்ப தயாரிக்கிறார். சரி ஐயா, நான் கிளம்புறேன் என சொல்லுகிறா அந்த இளைஞன். ஒரு நிமிஷம் தோழர் என அவனை நிறுத்திவிட்டு, இந்தாங்க இந்த புத்தகத்தை படிங்க, மார்க்ஸ் பத்தி தெரிஞ்சுப்பீங்க என அவர் அந்த இளைஞனிடம் புத்தகத்தை கொடுக்கிறார். இளையன் புத்தகத்தை வாங்கி வைத்துக் கொண்டு, ஐயா அப்பா நான் கிளம்புகிறேன் என சொல்லிவிட்டு சிறிது யோசித்துவிட்டு இடது கையை உயர்த்தி, சரி நான் போய் வருகிறேன் தோழர் என சொல்கிறான். முதியவரும் வாங்க தோழர் என சிரித்தபடி சொல்கிறார். மறுநாள் காலை ரவுடான பகுதி போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர். அதில் அந்த இளையனும் கலந்து கொண்டிருக்கிறான். முதியவர் அவனை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அவன் கட்சி கொடியை கையில் கம்பீரமாக வைத்துக் கொண்டு நிற்கிறான். சமத்துவ உணர்வு கொண்ட ஒரு சக மனிதரை அழைக்க பொதுவான வார்த்தையாக தோழர் என அழைக்கப்படுகிறது. சமூக ஏற்ற தாழ்வுகள், சாதி மத பாகுபாடு எந்த இடத்திலும் இல்லாமல் இருக்க போராடுவோம், வாங்க தோழர்